Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் கேரளாவில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், கேரளாவில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது? முழுமையான விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி கேரளாவை பொறுத்த அளவில் ஏற்கனவே தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது மெல்ல மெல்ல குறைந்திருந்த நிலையில் நேற்றைய தினம் வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகின. இதனைத் தொடர்ந்து கேரளாவில் மெல்ல மெல்ல மீண்டும் மழை என்பது பெய்ய துவங்கி இருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்த அளவிலும் சரிதான். அதே போல இன்றும் தொடர்ச்சியாக எர்ணாகுளம், கொச்சி, தொடர்ச்சியாக திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அந்த லேசான மழை என்பது பெய்து வருகிறது. அது மட்டுமின்றி நாளைய தினம் மேலும் கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கேரளாவை பொறுத்த அளவில் வரும் 27ஆம் தேதி வரையிலும் கனமழை நீடிக்கும் எனவும் தொடர்ச்சியாக 27ஆம் தேதி வரையிலும் கடற்கரையை பொறுத்த அளவில் கள்ளக்கடல் ஏற்பட ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 27ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க செல்லக்கூடாது என ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று இடி மின்னலுடன் பல மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் எனவும் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் எதிரொலியாக வரும் 27ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு போன்ற பகுதிகளில் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி காற்று அதிகமாக வீசும் என்பதால் கடலோர பகுதிகளில் இருப்பவர்களும் சரிதான், அதே போன்று கடலில் மீன்பிடிக்க சென்றவர்களும் கரை திரும்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மலையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மழையின் தாக்கம் அதிகரித்து மெல்ல மெல்ல குறைந்திருந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது மழையின் தாக்கம் என்பது மெல்ல மெல்ல அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. நேற்று இரவு முதல் தற்பொழுது வரையிலும் திருவனந்தபுரம், கொல்லம் போன்ற தென் கேரளா பகுதிகளில் தொடர்ச்சியாக அந்த கனமழை என்பது மெல்ல மெல்ல பெய்ய துவங்கி இருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் ஒவ்வொரு அணைகளும் சரிதான், அதே போன்று நீர்நிலைகளும் ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டியிருக்கும் நிலையில் மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்க ஒரு வாய்ப்பு என்பது இருப்பதால் ஒவ்வொரு அணைகளும் சரிதான், அதே போன்று நீர்நிலைகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். தற்பொழுது நிலவரப்படி அணைகளில் முழு கொள்ளளவு நீர் என்பது ஒவ்வொரு அணைகளிலும் எட்டியிருக்கின்றன. மேலும் கனமழை நீடித்தால் அந்த நீரை உபரி நீராக திறந்துவிட ஒரு வாய்ப்பும் இருப்பதால் ஒவ்வொரு அணையோர பகுதிகளிலும் சரிதான், அதே போன்று ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களும் ஒரு பாதுகாப்பாக இருக்கவும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றன. கிருஷ்ணவேணி, வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருவதால் கேரளாவில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.